நான் 100% ஷுரா சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு முக்காவாசி பேர் தப்பா தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இவ்ளோ பெரிய கொஸ்டின்லாம் இல்ல. இவ்ளோதான். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஆஞ்சியோஸ்போம் படிச்சிருப்போம். ஃபிளாரிங் பிளான்ட்ஸ். அதுல 2 சப்டிவிஷன் இருக்கு. ஒன்னு மோனோகாட், இன்னொன்னு டைகாட். இவங்கள்ல யாரு பேசிக், யாரு மோர் எவால்வ்ட்? ஒருவேளை நீங்க டைகாட்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சொன்னது தப்பு. அது எப்படி சொல்றேன். ரூட்ல வாட்டர் கண்டக்ட் பண்றதுக்காக இருக்க ஜைலம் டிஷ்யூ டைகாட்ல 4 தான் இருக்கு, வேற மோனோகாட்ல 6க்கும் மேல இருக்கு. பெட்டரா வாட்டரை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸ்டெம்ல ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டக்ட் பண்ற வாஸ்குலர் பண்டில் மோனோகாட்ல கையில வைக்கிற மருதாணி மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. பெட்டரான ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக. இதே மாதிரி டைகாட்டை விட மோனோகாட் பல விஷயத்துல அடாப்ட் ஆகியிருக்கு, அதோட என்விரான்மெண்ட்ல சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படின்னா, டைகாட்னா ராஜா மாதிரி அண்ட் மோனோகாட்டை நான் ஒரு கன்சிடரேஷனாவே பார்த்ததே கிடையாது. அன்டில் நான் மோனோகாட்டோட நிலைமையில நிக்கிற வரைக்கும். ஈவன் நேச்சரோட எவல்யூஷன்ல யாரு ஜெய்ஜான்டிக்கா இருக்காங்கிறத விட அவங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு யாரு பெட்டரா அடாப்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க தான் மோர் எவால்வ்ட். மை டியர் மோனோகாட், ஐம் சாரி. நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே.